எனக்கு வந்து செக்ஸ் தான் லைஃப். இப்போ உங்களுக்கே மேரேஜ் ஆயிடுச்சு, இதுங்களாம் வந்து ஒரு கொஞ்ச நாள் தான். உங்களை நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை என்ன சொல்லுவாங்க, உங்களை என்ன சொல்லுவாங்க? யார் எப்படி வேணா எடுத்துக்கலாம், நீங்க எடுத்துக்கோங்க, அது எனக்கு விருப்பமே கிடையாது. எங்க நேம் டேமேஜ் ஆக்கி தான் அவங்க மேல வரணும்னு ஆசைப்படுறேன். அப்போ என்ன எந்த அளவுக்கு கோவப்படுத்துறீங்க? நான் பேர் சொல்ல விரும்பல, இப்போ நீங்க சொன்னீங்களா? ஏன் எல்லாத்தையும் நீங்களே பொண்ணா பண்ணிட்டே இருக்கீங்க? அவங்களுக்கு விருப்பம் இருந்தா போட்டுக்கிட்டோம். அக்கா எனக்கு 17 வயசுக்கா. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு நீங்க புதுசா எந்த ட்ரேடிங் ஆப் சேஃபா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதோ ரிஃபாஃபெக்ஸ் இருக்கு, தமிழ் கஸ்டமர் கேர் இருக்கு, ஈஸி டெபாசிட், ஃபாஸ்ட் வித்ட்ராவல் கொடுக்குறாங்க. உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க ரிஃபாஎஃப்எக்ஸ். இப்போ எங்களை மாதிரி ஒரு கப்புள்ஸாக இருக்கட்டும், கே கப்புள்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே செக்ஸ்ன்றது இருக்கும். ஆனா வந்து எல்லாருமே சொல்றது என்ன, எல்லாரும் கேட்கறது என்ன தெரியுமா? உங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? எப்படி பிறக்கும்? அதுதான் சொல்றத கேளுங்கப்பா. உங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும், நீங்க எப்படி வாழ்றீங்க, ஒரு பையன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்காங்களே, உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி செக்ஸு, இதெல்லாம் வந்து நாங்கள் அவ்வளோ வந்து எடுத்துக்கவே மாட்டோம். எனக்கு என்னன்னா, நான் வந்து ஒரு லைஃப், நான் ஒரு கோல் அச்சீவ்மெண்ட் வைக்கணும், சொந்த வீடு கட்டணும், நல்லா வாழணும். யாரெல்லாம் வந்து இதுங்களாம் வந்து ஒரு கொஞ்ச நாள் தான், 6 வருஷம் தான், 7 வருஷம் தான், பிரிஞ்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 வருஷமாச்சும் உருப்படியா இருக்கவங்கன்னு நினைப்பாங்க. 5 வருஷம் கொண்டு போயிட்டா 5 வருஷம் தானே அப்படின்வாங்க. 10 வருஷம்னா 10 வருஷம் தானே, இது நீ இதே தான் சொல்லிட்டு போவேன். அதுவே நான் வந்து நாளைக்கு ஒரு வீடு கட்டிட்டேன் அப்படின்னும் போது அந்த ஊரே என்ன சொல்லணும்னா, பரவாயில்ல இந்த 2 பசங்க சின்ன பசங்க இவ்வளோ வந்து அழகா வந்து இவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டியிருக்காங்க, சொந்தமா கார் வாங்கியிருக்காங்க, இவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த பசங்க. ஏதோ அப்போ ஊதாரித்தனமா இப்போ வந்து நான் வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. உங்களை நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை என்ன சொல்லுவாங்க, உங்களை என்ன சொல்லுவாங்க? யார் என்ன சொல்லணும் புரியல. என்ன சொல்லுவாங்க? நாங்க மத்தவங்களுக்காக வாழல இல்லையா, எங்களுக்காக தான் நாங்க வாழ்றோம். எனக்கு வந்து இது ஆரம்பத்திலே தெரியும், இந்த மாதிரி ஒரு லைஃப் இப்படிதான் சொல்லுவாங்க. நான் வந்து மற்றவங்களுக்காக நான் வந்து எதுவுமே வந்து வாழணும் அப்படின்னு நான் வாழலை என் லைஃப். ஏன்னா சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா இருந்துட்டு தான் இருப்பேன். இப்போ நீங்க ரெண்டு பேரும் நம்ம 2 பேரும் பொண்டாட்டி அப்படின்னு நினைச்சுப்பீங்களா, இல்ல நம்ம 2 பேரும் புருஷன் அப்படின்னு எப்படி நினைச்சுப்பீங்களா? வேணா எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம், நீங்க எடுத்துக்கோங்க, அது எனக்கு விருப்பமே கிடையாது. எப்படி சரி நான் உங்களை வந்து பையனா எடுத்துக்கிறேன், அவரை பொண்ணா எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோங்க. ஏன் கேக்குறாரு பாருங்க அவங்க, ஏன் என்ன எடுக்கிறீங்க? உண்மையாலுமே அவங்க பொண்ணுதாங்க, பொண்ணுதான் உண்மையாலுமே. நான் பையன் சொல்லிட்டு வந்து நான் உட்காரவே இல்லையே, பொண்ணுதானே. ஆனா பையன் மாதிரி தான் இருக்கீங்க, பையன் கெட்டப்ல தான் இருக்கீங்க. கெட்டப்ல இருக்கேன் நான் பையன். இப்ப நான் லிப்ஸ்டிக் கொண்டு வந்து கொடுத்தா போட்டுப்பீங்களா? உண்மையா சொல்லணுமா, நான் இன்னைக்கு என்ன தெரியுமா நினைச்சேன், இன்னைக்கு நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றேன், மாடல் ட்ரெஸ் போடலாமா, ஷர்ட் போடலாமா, இல்ல ஜீன் போடலாமா அப்படின்னு கேட்டா என்ன நீங்க பையன் சொல்வீங்களா? நானும் வந்து எனக்கும் பிடிக்கும், இவ்வளோ தூரத்துக்கு முடி வெட்டுறதுலாம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை நான் வெட்டிட்டேன்னா நான் பையன் ஆயிடுவேன். அப்போ நீங்க என்ன பையன் சொல்லுவீங்க? அப்படி கிடையாது. நானும் ஒரு நானும் தான் வந்து ட்ரெஸ் போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன், நான் வந்து பையனா ஆக மாட்டேன்ல. நீங்க 2 பேர் தான் பார்க்கும்போது ரீல்ஸ் பண்ணும்போது நீ கேர்ள், நீ வந்து அவளோட லவ்வர், இவன் பையன் அப்படின்னு எல்லாருக்குமே நீங்க தானே ஷோ பண்ணிக்கிறீங்க. நாங்க வந்து ஷோ பண்றோம் அப்படின்னா அது ரீல்ஸ், ஒரு மேல் அப்படின்றது வந்து இவங்க வந்து அந்த மாதிரி. சரி நீங்க வந்து இன்னொரு நாள் பையன் வேஷம் போடுங்க, அவரை பொண்ணா நடிக்க வைங்க. ஏன் எல்லாத்தையும் நீங்களே பொண்ணா பண்ணிட்டே இருக்கீங்க? அவங்களுக்கு விருப்பம் இருந்தா போட்டுக்கிட்டோம், குட்டிக்கு விருப்பம் இருந்தா போட்டுக்கிட்டோம், அதை நான் ஒண்ணுமே சொல்லல. நீங்க வந்து ஒரு ரீல்ஸ் பாத்தீங்களா யதார்த்தமா? முடியாதுங்க. சரி நீங்க வந்து யதார்த்தமா நான் சொன்னாலே இவங்க மாற மாட்டாங்க. ஊரே சொன்னா ஊரு சொல்லுதுன்றனால மாறக்கூடாது, அது முட்டாள்தனம். நீங்க தானே சொல்லி நீ யாருக்காகவும் மாற வேண்டாம். நீங்க சொல்றீங்கல்ல நாங்க 2 பேருமே பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயும் சொல்றேன், 2 பேரும் பொண்ணுதான், இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்க இருக்காங்க, ஓகேவா? எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு, நான் இருக்கேன். நான் வீட்டுக்கு போனா நான் ஜீன் போடுவேன், ஷர்ட் போடுவேன், சாக்ஸ் போடுவேன். நான் அதுக்குன்னு பையன் ஆயிட முடியாது. சரி அவர் என்ன போட்டா உங்களுக்கு பிடிக்கும்? இந்த மாதிரி தான் எப்படி இருந்தாலுமே எனக்கு பிடிக்கும் தான். நான் இவங்கள வந்து அழகா பார்த்தேன். நான் இவங்கள பொண்ணா இருந்ததுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேள்வி நீங்க கேட்குறீங்களே, என்னோட வந்து கீழே இருக்க வீடியோஸ் எல்லாமே பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல இவங்க சுடிதார் போட்டிருப்பாங்க, எல்லாமே தான் இருக்கும். இப்போ வந்து சரி கொஞ்சம் இன்னொரு ஒரு ரீல்ல பாக்குறவங்க எல்லாரும் என்னங்க நினைக்கிறாங்க, இதுங்க 2 பேரும் வந்து இருந்தாதுங்க, கெட்டு போயிடுங்க, இப்படியே சுத்திட்டு நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் அடுத்த இன்டர்வியூல வந்து அவன் என்ன விட்டு போயிட்டான், இவன் என்ன ஏமாத்திட்டான், என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இது ஒப்பாரி வைக்கும், அது ஒப்பாரி வைக்கும். யார் வந்து உங்கள்ட்ட சொல்லிருக்காங்க? உங்க கமெண்ட் செக்ஷன்லயே நிறைய பேர் சொல்லிருக்காங்களே இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. நான் பிரிஞ்சிட்டோமா? பிரிஞ்சிருவாங்க. இன்னும் ஒரு 2 years 3 years கழிச்சு
ஏமாத்திட்டாங்கன்னு வந்து பேசுவாங்க. கமெண்ட்ன்றது எப்படி சொல்றது, அது நமக்கு எப்பயுமே இப்படிதான் வரும். அதெல்லாம் பத்தி ஃபீல் பண்ணா பிரிஞ்சிருவாங்கன்றதுக்காக நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் பிரியலன்ட்டு ஒருத்தங்களுக்கு நான் சொல்ல புரிய வைக்க முடியாது. அதுக்கு தான் நான் இந்த சேனல்லே சொல்றேன், நான் வந்து பிரிய மாட்டேன். நான் பிரியணும்னா எப்பயோ பிரிஞ்சிருக்கணும். நான் வந்து பிரியணுன்ற மைண்ட் செட்ல இவங்களை வந்து நான் யோசிக்கிற ஆளு. நான் வந்து எப்பவுமே எங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க, நீ ஒரு புத்திசாலியான பொண்ணுன்னு என்ன சொல்லுவாங்க. எங்க வீட்டுல இருக்கவங்க கூட நான் யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். உண்மையாலுமே வந்து சீக்கிரமா பார்த்தாலே தெரியுது ரொம்ப புத்திசாலின்னு. இன்கம்க்குலாம் என்ன பண்றீங்க? அவ வீட்டுல தான். ஆனா இப்ப யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களே, அதுலயே நல்ல காசு வரும் போலயே. யூடியூப் சேனல் நீங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, எவ்வளவு வருது? எனக்கு என்ன தெரியும், நான் வேலை செய்யறேனே. வேலை செய்யறேனே, எனக்கு என்ன தெரியும். நானும் சேனல் வச்சிருக்கேன், நானும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். நான் வந்து எடிட்டிங் எல்லாம் பண்றேன். அது அவங்க சொன்னாங்கன்னா நீங்க இது பண்ணிக்கோங்க. ஏன் வேலை செய்றீங்கன்னா உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் வேலை செய்றேன், எனக்கு எப்படி தெரியும்? வேலை செய்யற ஆளு எனக்கு கால் பண்ணலையே. இல்ல எனக்கு வந்து ஸ்வேதான்றவங்க தான் கால் பண்ணாங்க. வேலை செய்யற ஆளு எனக்கு கால் பண்ணலையே. எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு நாங்க இன்கம்லாம் எடுக்கல. உண்மையாலுமே உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருது? எனக்கு இன்கமே வரல. எனக்கும் இன்கம் வரல. நான் லட்சக்கணக்கில எல்லாம் சம்பாதிச்சேன். ஆனா இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இதுங்க வந்து யூடியூப் சேனல் வச்சுட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா கேக்குறேன். என்ன ஒரு இது பண்ண கூடாது, கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியும். சொல்லுங்க பரவாயில்ல, நாங்கலாம் அந்த அளவுக்கு ஒண்ணு சம்பாதிக்கல. நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்குமே நான் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். கொரியர் வேலைக்கு போகணும் உங்களுக்கு அவசியம் கிடையாது. நாங்க எதுவும் அவ்வளோலாம் சம்பாதிக்கணும். ஓரளவுக்கு கூட யூடியூப்ல இருந்து ஓரளவுக்கு அதான் எவ்வளவு வருதுன்னு கேக்குறேன். ஒரு 5000 6000 மேல தாண்ட மாட்டோம். சரி ஓகே குட்டி சரி அந்த அளவுக்கு 5000 இந்த புரியல. அது எனக்கு தெரியும். 8000 ரூபாய் வந்தாதான் குட்டி பேமெண்ட்டே வரும். என்ன $100 போயிடுச்சுன்னா 8000 வரும். அந்த அளவுக்கு தான் எடுப்பாங்க. அது மேல எடுக்க மாட்டோம். உண்மையாலுமே 100 தாங்க வரும். $1500 என் சேனல் மூட நோ அந்த அளவுக்கு எடுக்கிறதுக்கு நாங்க அவ்வளவு பெரிய சேனல். ஆனா உங்க சேனல் வந்து அவரெல்லாம் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க உங்களுக்கு மாசம் 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் வந்தா நான் என்னோட வீடியோ பாத்திருக்கீங்களா? இல்ல ஹோம் டூர் எடுக்க வரீங்களா எங்க வீட்டுக்கு? சேர்த்து வச்சிருப்பீங்க, வெளியே காமிச்சா வந்து தெரிஞ்சோம் எல்லாருக்கும் எங்க வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட குட்டி இதுல இன்டர்வியூ பாருங்க, ஹோம் டூர் பாருங்க. உண்மையாலுமே சொல்லனா 8000 9000 அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க இப்பதான் முன்னேறி ப்ராமிஸா இப்பதான் நாங்க வந்து சேனல் வந்து அதுவும் வந்து எங்களுக்கு வந்து எப்பயோ நாங்க வந்து ரீச் ஆயிருக்கணும். எங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்க யாரும் இல்லை சொல்லிட்டு இப்பதான் எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க மூலியமா நாங்க வந்து ஒரு 3 months தான் இன்கம் எடுத்துட்டு இருக்கோம். உண்மையா சொல்லணும்னா ஏன்னா வந்து அவ்வளோ அப்ப எங்களுக்கு தெரியல இவ்வளோ நீங்க சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா தான் நாங்க வந்து நீங்க எப்பயோ நீங்க வந்து இதுக்கு இன்கம்லாம் எடுக்கிறது சொல்லி கொடுக்க ஆள் இல்லைங்க. கேட்டா கூட சொல்லி கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு. இதுல எடுப்பாங்க அப்படி. ஓகே, இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் போயிருப்பீங்க. எங்கேயாவது போய் ஏமாந்துருக்கீங்களா? ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்திருக்காங்களா யாராவது? எந்த மாதிரி கஷ்டப்படுத்திருக்கீங்கன்னு கேட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும்ல ஒரு இன்சிடென்ட்? நடந்திருக்கு. ஒரு மாதிரி இன்டர்வியூ போனேன் அப்படின்னா அதோ இந்த சேனல்ல கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு. அடுத்த சேனல் வந்து சொல்றேன், சேனல் நேம் சொல்லல. கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நார்மலா அதோ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது உங்க பேர் என்ன, நீங்க எந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதே வந்து ஒரு கேமரால ஃபுல்லா எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து ஒரு போலீஸ் இதுவாகும், நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் ஏன்னா என் பர்மிஷன் இல்லாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும் அது வந்து எரேஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணும் போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதுலேருந்தே நான் இன்டர்வியூவா அப்படின்றதே எனக்கு பிடிக்கல. அதுக்கு அடுத்து ரொம்ப மாசம் ஆயிடுச்சு, 5 மாசம் கழிச்சு தான் நான் உங்ககிட்டயே வரேன். சரி கூப்பிட்டீங்க. இங்க என்ன கஷ்டமாயிடுச்சு இப்போ உங்களுக்கு? இல்ல யார் என்ன சொன்னாங்களா? சொல்றோம், இங்கெல்லாம் எதுவும் இல்ல. சொல்லுங்க, என்ன ஆயிடுச்சு கஷ்டம்? இங்க ஏதாவது ப்ராப்ளமா? இப்ப இன்டர்வியூ வரது ரொம்ப நாள் கழிச்சு தான், ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வரேன். ஆனா நிறைய பேர் கேட்டாங்க. சரி வந்து எங்களுக்கு வந்து அப்ப போனதுதான் அது ஒரு மாதிரி எங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. என்னன்னு தெரியல, ஏன் நம்மளுக்கே தெரியாம எடுத்தாங்க. சரி, இந்த மாதிரி நீங்க லெஸ்பியன்ஸா இருக்கீங்கல்ல, மத்த லெஸ்பியன்ஸ் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் எங்களுக்கு பிடிக்கும். இவங்க அவங்க எல்லாம் கிடையாது, பிடிக்கும். எல்லாருமே பேசுவோம். அவங்க லெஸ்பியன் கிட்ட மட்டும் நாங்க பேச மாட்டோம். இந்த மாதிரி கப்பிள்ஸ் இருக்காங்களா, பையனும் பொண்ணும் லவ் பண்றவங்களா, முக்காவாசி பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் சோஷியல் மீடியால இருக்கிறவங்க தான், அவங்களுமே நல்லா ரீச்சா இருக்கவங்க எல்லாருமே எங்களுக்கு கப்பிள்ஸ் எல்லாருமே எங்கள்கிட்ட பேசுவாங்க. ஒதுக்கலாம் மாட்டாங்க. எல்லாருமே எங்களை ரொம்ப பிடிக்கும், கடைசி வரைக்கும் இப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே பேசுவாங்க. சரி, இப்போ ஒரு லெஸ்பியன் கப்பல் வந்தாங்களே, அவங்க பேர் என்னது? அவங்க பேர் என்ன? சன்முன்.
சன்மூன் கப்பல்ஸ் தானே? எல்லாத்துக்குமே தெரியும்ல அவங்க எதுக்காக மேல வந்தாங்கன்னு கூட எல்லாத்துக்கும் தெரியும். நான் நேம் சொல்லி தான் வரணும்ல இல்ல, எங்களை பார்த்தா அவங்க உண்மையுமே மேல வராங்கன்றது தெரியும். எங்க நேம் டேமேஜ் ஆக்கி தான் அவங்க மேல வரணும்னு ஆசைப்படுறாங்க. இல்ல கேஷ் ஏதோ வாங்கிட்டு இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லல. ஒருத்தவங்க எனக்கு அதை ஷேர் பண்ணாங்க, பாருங்க நீங்க வந்து உங்களை அவங்க தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது பர்சனலா ஷேர் வந்தது. அப்பதான் பார்க்கும்போது ஓ இப்பயாச்சும் புரியும்ல மக்களுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து நானும் வந்தேங்க, ஆனால் நான் யாருமே வந்து கஷ்டப்படுத்தி இவங்க பேரை சொல்லி டேமேஜ் பண்ணி நான் வரணும்னு நான் நினைக்கல. நம்மளா வரணும், யார் பேரையும் சொல்லி வரக்கூடாது. நம்ம வந்து இவங்கள வந்து தட்டி விட்டு தான் நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாருமே நல்லா இருக்கட்டும் தான். நான் தான் அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்ததே நான் தான். ஆனால் என்னையே வந்து ஒரு இதில் வந்து தப்பாக பேசிப்பேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அதுக்கெலாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ண அழுதுருக்கேன். நம்மளை ஏன் குட்டி இந்த மாதிரிலாம் பண்றாங்க, நம்ம பேர் ஏன் இப்படி டேமேஜ் அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, மேல வர்றதுக்கு என்ன ஆனா குட்டி சொல்லுவாங்க நம்மளுக்கு பிடிக்கிற ஃபேமிலிக்கு நம்மளுக்கு பிடிக்கும், நீ வந்து அதெல்லாம் நினைக்காத. சோ அப்ப நீங்க வந்து அவங்க பேரை டேமேஜ் பண்றீங்களா இல்ல அவங்க உங்களை பண்றாங்களா? வல்கரா பேசி அதை மட்டும் எங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் நோட். இப்போ நான் உன்னை திட்டினா மட்டும் தான் உங்களுக்கு கோவம் வரும். சும்மா நீங்க வந்து என்ன திட்டுறதுக்கு ஒண்ணு நீங்க லூசு கிடையாது, நான் லூசு கிடையாது. அப்போ என்ன எந்த அளவுக்கு கோவப்படுத்துறீங்க, என்ன இவங்க சொன்னாங்க. ஆனா அதை மட்டும் அவங்க கரெக்டா கட் பண்ணி என்ன கோவப்படுத்துனீங்க, நான் அதனால திட்டினேன். மத்தபடி நீங்க பேசுறதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்க பேசுறத கட் பண்ணிட்டாங்க. எனக்கு அது அவங்க ரெக்கார்ட் பண்றது கூட எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்க இந்த மாதிரி பண்ணதே எங்களுக்கு தெரியாது. சத்தியமா உண்மையாலுமே அவங்க வீடு அவங்களுக்கே தெரியாது எங்க வீடு எங்க இருக்குன்னு. அவங்க தான் எங்களை வந்து உங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு அப்படின்னு ரொம்ப கெஞ்சி எங்களை அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. கேமராலாம் எடுத்து கொடுக்குறாங்க. வேற யாரும் எங்க ஃபேமிலிக்கே யாருமே கிடையாது. எங்களுக்கு கேமராமேன் நிறைய பேருமே இதான் கேட்கறாங்க கமெண்ட்ல, உங்களுக்கு யாரு கேமராமேன் எங்களுக்கு யாருமே கிடையாது. எப்பனா என் ஃப்ரெண்ட் யாருன்னா வந்தாங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க. அப்படின்னா நாங்க ஸ்டாண்ட் வச்சு தான் நாங்க எடுப்போம். யாருமே இன்ன வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டேனே. ஒரு இன்டர்வியூ ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்ன வரைக்கும் சொல்றது எனக்கு வந்து கேமராமேன் கிடையாது. நான் பேர் சொல்ல விரும்பல. இப்ப நீங்க சொன்னீங்களே, ஆனா அவங்களுக்கு எல்லாமே நீங்க தான் கத்து கொடுத்தீங்க. கத்து கொடுத்தேன்னு சொல்லல, நான் கத்து கொடுத்தேன்னு சொல்லலங்க. நீ வந்து உனக்குன்ட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாம்மா. ஏன்னா அவங்க வந்து என்ன சிஸ்டர்னு சொல்லுவாங்க, பேசியிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு மேமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் அவங்ககிட்ட நல்லா பேசியிருக்கீங்க, அவங்களும் உங்ககிட்ட நல்லா பேசியிருக்காங்க. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டில் தான் அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்திருக்கு. கரெக்டாக புரிஞ்சு அவங்க பேசுகிறாங்க எங்களை பற்றி. ஓகேவா, அவங்க அவ்வளோ சொல்கிறாங்க எங்களை. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு இது கிடையாது, சும்மா இதெல்லாம் ஏதோ ஒன்று எங்களை டவுன் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து எங்களுக்குன்ட்டு ஃபேமிலி இருக்கவங்க எப்போவுமே ஸோ அதான் குட்டி ஏஞ்சல் இடத்த யாரையும் பிடிக்க முடியாது. இப்போ உங்கள் இடத்தையும் யாரும் பிடிக்க முடியாது. அவங்கவுங்க இடம் அவங்களுக்கு தான். இதுதான் உண்மை. சரி ஓகே, யார் இடத்தையும் யாரும் பிடிக்க முடியாது தான். சரி இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே வந்து கேட்குறாங்க, லவ் பண்ணுறீங்க ஓகே, எப்படி வந்து குழந்தை பெற்றுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்களே, அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? குழந்தை தேவைனா எப்படி ஆபரேஷன் பண்ணிப்பீங்களா? குழந்தை தேவைனா எப்படி வேணா பெத்து இல்ல ஆபரேஷன் பண்ணிப்பீங்களா? அது ஏதாவது வாய்ப்பு உண்டா? அப்படிலாம் இல்ல, எனக்கு அந்த மாதிரி எண்ணங்களே இல்ல. அப்படிலாம் இல்ல. ஒருவேளை ஏஞ்சல் வந்து அப்படி கேக்குறாங்க, நீங்க மாறணும்னு ஹாஸ்டல்ல இருந்து ஒரு மாதிரி ஒரு குழந்தை கேட்டதே இல்லங்க. கேட்டாங்கன்னா கூட அந்த மாதிரி ஒரு குழந்தைய சரி ஏஞ்சல் கேக்குறாங்க, நீ பையனா மாறி வாவே எனக்காக அப்படின்னு சொல்லி. மாறி வானா கூட உண்மையுமே அவ அந்த மாதிரி கேட்கவே மாட்டா. உண்மையுமே இந்த இதுனா சண்டையே வந்திருக்கு இதுக்காக. நான் அவ கேட்கவே மாட்டா. எதுக்கு பையனா வந்தாவா? எப்படின்னா நான் இது வரைக்கும் எந்த இன்டர்வியூல சொல்லாதது இது. என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து உங்க ஃபேமிலி வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்காதுல்ல. யார் ஃபேமிலி? உங்க ஃபேமிலி. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு நான் ஒரு பையனா முழுசா மாறினா எல்லாருக்குமே நீ மற்றவங்களுக்காக ஏன் மாறுற குட்டின்ட்டு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து புரிய வைக்கிறேன். நான் மற்றவங்களுக்காக மாறுறேன்னா எனக்கு ஊரே கேட்குது, நீ ஒரு பையனா ஆயிடுவியா, வாங்கிட்ட என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களே. எனக்கு ஒரு மாறி இருக்கு, நான் உனக்காக வச்சு மாறவா அப்படின்னா ஓ நான் தான் சண்டை போடும். இது வந்து நம்மளுக்குள்ளேயே ஜீன் இருக்கணும். நீயா மாறுற இதெல்லாம் வந்து தேவையில்லாது. வலி எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் சும்மா நான் சாதாரணமாக அதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லி நானே சண்டை போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். உனக்கு நான் எனக்கு நீ தானே இருக்கும். இந்த 5 வருஷமா இப்படி தானே கடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்படியே போவோம், அவ்வளோதான். நான் சொல்கிறதுக்கு நானே இப்போ ஒன்று சொல்கிறேன். இப்போ உங்களுக்கே மேரேஜ் ஆகிடுச்சு ஓகேவா, ஆனால் வந்து என்ன அது உங்களுக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை, நீங்கள் 2ஆவது கல்யாணம் பண்ணிப்பீங்களா? பண்ணிப்பீங்களா? குழந்தை இல்லைன்றதுக்காக பண்ணிப்பீங்களா? உங்கள் மேலேயே ஃபால்ட்டு, குழந்தையே இல்லை அப்படின்னாலும் நீங்க 3ஆவது கல்யாணம் பண்ணுவீங்க, 4ஆவது கல்யாணம், எத்தனை கல்யாணம் பண்ணுவீங்க? என் மேல ஃபால்ட்னா பண்ணிக்க மாட்டேன், அவன் மேல ஃபால்ட்னா பண்ணிப்பேன். நீங்க பண்ணுவீங்க. ஆனா வந்து இதை வந்து வேற ஆயிட்டுனா கேட்டு பாருங்களேன். இன்னுமே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்க நான் பார்த்துருக்கேன். குட்டியே
வந்து ஒருத்தவங்க கொரியர் போகிற இடத்துலயே வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கே 10 வருஷம் குழந்தை இல்லை, ஆனாலும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அதுக்குன்னு வேற கல்யாணம் பண்ணிக்கல. ஆனா அவங்க ட்ரை பண்ணலாமே குழந்தை பிறக்கிறதுக்கு, உங்களுக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாதே, ட்ரை கூட பண்ண முடியாது. நான் எனக்குன்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுட்டு நான் ஒரு லைஃப் நான் இப்படி போகணும், நான் அப்படி கிடையவே கிடையாது. என்னோட மைண்ட் செட் நீங்க திருப்பி அதை தான் வரீங்க, ஆனா நான் அப்படி கிடையாது. எனக்குன்ட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இல்லவே இல்லை. எனக்கு வந்து செக்ஸு தான் லைஃப் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்குன்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்குலாம் நான் இன்னும் இருக்கு. இதெல்லாம் எனக்கு சும்மா கம்மி, என் கால் தூசி கூட வராது. இன்னும் நான்லாம் வந்து வீடு வாங்கணும், நான் அதுக்கான ஒரு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடு வாங்க முடியுமா? அப்படிலாம் இல்லையே, நான் இவங்க கூட தான் இருக்கறனால கிடையாது. இப்ப நானே இவங்க இல்ல. சரி, இவருக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? பொய் சொல்லக்கூடாது. இல்ல இல்லையேக்கா, எதையாவது சொல்லி அக்கா எனக்கு 17 வயசுக்கா, எதையா சொல்லி நான் பார்த்ததே இவங்கள தான்க்கா. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் லவ், இவர் தான் ஃபர்ஸ்ட் லவ். நான் பார்த்ததே ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து சொல்லும் போதெல்லாம் பார்த்திருக்கேன், கஷ்டப்படுறதையும் பார்த்திருக்கேன். நீங்க யாரையாவது இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கீங்களா? நான் வந்து லவ்லாம் பண்ணிருக்காங்க. பொண்ணு ஏமா இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணியா? அமைதியா இருடி, போன அச்சர போறேன். இல்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு பிடிக்காது. திருப்பி வந்தா அவங்க கிட்ட போய்வீங்களா, இவங்க கூட இருப்பீங்களா? அந்த பொண்ணு கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பேன்ல, நீங்க அப்படி சொல்லுங்களேன்.